ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தையின் 23வது வார கருவளர்ச்சியை பற்றியும் உங்கள் உடம்புல என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் இந்த வாரத்தில் அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. மற்றவங்களுக்கு இந்த வீடியோ எடுத்து செல்ல ஒரு உதவியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாரத்தில் உங்கள் பிரசவ காலத்தில் பாதியை கடந்து வந்துட்டீங்க. இந்த வாரத்தில் உங்கள் குழந்தையோட முக்கியமான உறுப்புகள்லாம் வளர்ச்சி ஆகிட்டுருக்கும். உங்கள் குழந்தை கர்ப்பப்பைக்குள்ளே நீச்சல் அடிப்பது போன்ற உணர்வு உங்களுக்கு ஏற்படும். அதாவது அசைவு நன்றாக தெரியும். இந்த வாரத்தில் உங்கள் குழந்தையோட எடை அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கும். குழந்தையோட சருமத்தில் கொழுப்புகள்லாம் வைக்க ஆரம்பிச்சிரும். அதாவது நல்லா கொஞ்சம் எலும்பாக இருந்தவங்க கொஞ்சம் சதை வைக்க ஆரம்பிப்பாங்க. உங்கள் குழந்தையோட நுரையீரலில் உள்ள இரத்த நாளங்கள் சுவாசிக்க ஆரம்பிச்சிடும். இந்த வாரத்தில் அடுத்து ஒரு வாரத்தில் குழந்தையோட மூளை செல்கள் பில்லியன் கணக்கில் உருவாக ஆரம்பிச்சிடும். இந்த வாரத்தில் உங்கள் குழந்தையோட அசைவு வேகமாக இருக்கும். உங்களோட குரலை நன்றாக குழந்தை கேட்க ஆரம்பிப்பாங்க. நீங்கள் இப்போ வயிற்றில் இருக்க குழந்தையிடம் பேசும்போது அம்மாவோட குரலை நன்றாக அடையாளம் தெரியும். நீங்கள் மட்டும் பேசுகிறது இல்லாமல் உங்கள் கணவனையும் பேச விடலாம் குழந்தைகிட்ட. இந்த வாரத்தில் உங்கள் குழந்தையோட கண்கள் மூடியபடி தான் இருக்கும். 80% அவங்க தூங்கிட்டு தான் இருப்பாங்க. குழந்தை தூங்கிட்டு இருக்கும் போது அவங்களோட கண்கள் அசையும். அவங்களோட மூளையும் சுறுசுறுப்பாகவே இருக்கும். இந்த டைமில் உங்கள் குழந்தையை சுற்றி உள்ள அம்னியோட்டிக் திரவம் முக்கியமானதுங்க. இந்த திரவத்தினால தான் குழந்தை ஆரோக்கியமாக இருக்காங்க. அம்னியோட்டிக் லிக்யூடு தான் குழந்தைய சூடாக வச்சுருக்க கதகதப்பாக வச்சுக்கிற இந்த லிக்யூடு இருக்குது. அம்னியோட்டிக் திரவம் குறையாமல் இருக்கணும்னா நீங்கள் ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிப்பதன் மூலம் இந்த அம்னியோட்டிக் திரவம் குறையாமல் இருக்கும். குழந்தையோட எடை 1 பவுண்டு இருக்கும். 11 அங்குல நீளமும் இருப்பாங்க. ஒரு பெரிய மாம்பழம் சைஸ் இருப்பாங்க. அடுத்தடுத்த வாரங்களில் குழந்தையோட வெயிட் டபுளாக கூடும். இந்த வாரத்தில் உங்களோட எடை 10லேருந்து 15 கிலோ வெயிட் ஏறி இருப்பீங்க. ப்ரெக்னன்சி அப்போ எடை அதிகரிப்பது ஹெல்த்தியாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கணும். உங்களுக்கு எடை அதிகமாக இருந்தாலும் இல்லைன்னா எடை போடவே இல்லை அப்படின்றாலும் டாக்டர் உங்களை மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். உங்களுக்கு உடல் எடை அதிகமாக இருந்துச்சுன்னா உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிங்க. அடுத்த சில வாரத்தில் குழந்தையோட அசைவில் ஏதாவது மாற்றங்கள் தெரிஞ்சாலும் குழந்தை அசைவை கவுண்ட் மூலம் நம்ம வச்சுக்கணும். 2 மணி நேரத்துக்கு 10 அசைவுகள் தெரிகிற மாதிரிக்கு இருந்துச்சுன்னா குழந்தை சுறுசுறுப்பாக இருக்காங்கன்னு அர்த்தம். அதை விட கம்மியாக தெரிஞ்சாலும் பயப்பட வேண்டாம். குழந்தை சில சமயங்கள் தூங்கியிருப்பாங்க. உங்களுக்கு அசைவில் ஏதாவது மாற்றங்கள் தெரிஞ்சிச்சுன்னா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள். குழந்தையோட வளர்ச்சி அதிகமாக இருக்கனால உங்களுக்கு முழங்கால் வலி இப்போ ஏற்படும். கால் வீக்கம் கூட வரும். அது மாதிரி காலில் உள்ளங்கால்லையும் உள்ளங்கையிலையும் சிவப்பாக மாறி இருக்கலாம். தோல் அங்கங்கே சூட்டு கொப்பளங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கு இந்த டைமில் வரும். இந்த டைமில் உங்கள் வயிற்றில் மையத்தில் தொப்புளில் இருக்குல்ல மேல் பகுதி மேலே இருந்து கீழே வரைக்கும் நன்றாக ஒரு கோடு மணிக்கு வரும். இதை நிக்ரான்னு சொல்லுவாங்க. நிக்ரா லைன் டார்க்காக இருக்கும். இது எதனால் ஏற்படுதுன்னா ஹார்மோன்கள் மாற்றத்தின் காரணமாக இது ஏற்படுது. இந்த கோடு அடி வயிற்றுக்கு கீழே வரைக்கும் போகும். இந்த வாரத்தில் உங்களோட மூக்கு, கன்னங்கள், காதுகள், கண்கள் ஆகிய சுற்றியுள்ள பகுதியில் சருமங்கள் நிறமாற்றம் ஆகும். இந்த டைமில் உங்களோட ஈரில் ரத்தப்போக்கு, வீக்கம் ஏற்படலாம். உங்களுக்கு யூரின் அடிக்கடி வரும். குரட்டை விட ஆரம்பிச்சிருப்பீங்க. இந்த டைமில் என்ன பார்க்கணுன்னா உணவில் உப்பு நிறையா போட்டு சாப்பிடக்கூடாது. உப்பு நிறைந்த உணவுகளை மிதமாக எடுத்துக்கணும். ஒரு நாளைக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு மேலே உப்பு வேண்டாம். மணிக்கு பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகள் அப்புறம் பதப்படுத்தப்பட்ட சூப்பு இதெல்லாம் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. சோடியம் நிறைந்த உணவுகளையும் சாப்பிட்றது தவிர்க்கணும். இந்த டைமில் உங்களுக்கு வாந்தி, வயிற்றுப்போக்கு, காய்ச்சல், குளிர்காய்ச்சல், வலிகள் மற்றும் வயிற்றில் பிடிப்பு ஏற்பட்டுச்சுன்னா தாமதிக்காமல் டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது நல்லது. உடம்புல அது மணிக்கு ரத்த அழுத்தம் அதிகமாக இருந்தால் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி அதுக்குரிய மாத்திரையை எடுத்துக்கணும். இந்த வாரத்தில் குறை பிரசவம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு சளி மாணிக்கு நீர் வடிதல், அதாவது பனிக்குடல் நீர் வெளியேற்றம் ஆகுது இல்லை ப்ளீடிங் ஆகுது அப்படின்ட்டா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.